ஸ்ரீ லிங்க புராணம் 21ஆம் பகுதி. கணத்தலைவனாகிய அந்தகன். சிவனைத் தவிர வேறு எவராலும் வெற்றி கொள்ள முடியாத பராக்கிரமம் வேண்டும் என அந்தகாசுரன் பிரம்மதேவரிடம் வரம் வேண்டினான். அவன் ஹிரண்யாக்ஷனின் மகன். அவன் திக்விஜயம் புறப்பட்டு உலகை வென்று பின் விண்ணுலகை முற்றுகையிட்டான். தேவர்கள் திருமாலிடம் உதவிக்காக செல்ல ஸ்ரீவைகுந்தத்தை முற்றுகையிட்டான் அசுரன். ஈசனால் மட்டுமே அவனுக்கு மரணம் என்று வரம் பெற்றவனானதால் எல்லோரும் ஈசனிடம் முறையிட பரமசிவனார் அவர்களுக்கு அபயமளித்தார். அங்கு வந்த அந்தகாசுரன் சிவனாரை வணங்கி தேவர்களை விட்டு செல்லும்படி விடும்படி கேட்டான். சிரித்தார் சிவபெருமான். தேவர்களை விட்டு செல்லுமாறு அந்தகனிடம் கூற அவன் ஈசனையே எதிர்த்தான். அதனால் அளவில்லா கோபம் கொண்ட பரமசிவனார் அசுரர்களை அழித்தார். அந்தகாசுரனை சூலத்தால் குத்தி உயரத் தூக்கி நிறுத்தினார். அந்தகன் உடலில் இருந்து குருதி பாய அவன் ஆணவம் அழிந்தது. ஈசன் கைப்பட்டதால் அவன் பாவங்கள் தொலைந்தன. அவனிடம் சத்வகுணம் மிகுந்திட அவன் இருகரம் கூப்பி ஈசனாரை தொழுதான். சரணம் அடைந்த அவனுக்கு அபயமளித்து காத்தருளுமாறு வேண்டினான் அந்தகாசுரன். அந்தகனை சூலத்திலிருந்து இறக்கிவிட அவன் ஈசனாரை வலம் வந்து வணங்க ஈசனார் கரம் பட்டு அவன் பொன்மேனி பெற்று புனிதனாக அவனை கணங்களுக்கு தலைவனாக்கினார் சிவபெருமான். 21ஆம் பகுதி நிறைவடைந்தது.